கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே இணைந்திருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோக நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமாகவும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அதிகால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை தேடாமல் ஒரு குடும்பம் கர்த்தரை தேடினால் ஒரு குறைவும் இருக்காது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, கர்த்தரை தேடாமல் பலவிதமான காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க ஜனங்கள். கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதம், இல்ல நான் கர்த்தரை தேட மாட்டேன், நான் எங்கேயாவது போவேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே அம்மா அப்பா வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, மனைவி வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, யார் பேச்சுக்குமே கேட்க மாட்டாங்க. சில குடும்பத்துல ரகசியமா போய் எங்க வீட்டுல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி லைட்டா அஞ்சனம் பார்த்துட்டு வருவாங்க, சூனியக்காரங்களை தேடுவாங்க, யாராவது குறி சொல்லுவாங்களா அங்க போய் தேடிட்டு இருப்பாங்க, மை போட்டு பாக்குற இடத்த போய் பார்ப்பாங்க. ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அவ்வளவுதான் செய்தி. என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. சரி, இந்த சவுல் யாரு? ராஜா. ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் நார்மல் ஆள் கிடையாது. இப்ப நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறோம், விசுவாசியா இருக்கோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம். ஜெப அபிஷேகம், தேசத்துக்காக திறப்புல நிக்கிற அபிஷேகம், சுவிசேஷ அபிஷேகம், போதிக்கிற அபிஷேகம், மேய்ப்பன் அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம், எத்தனையோ கிருபைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு குடும்பத்துல காலை வேளை தூங்கி எழுந்திரிச்சு இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து இருந்தா கூட, என் பிள்ளை 1/2 மணி நேரம் என் பாதபிள்ள உட்கார்ந்து இருக்கா, அவ இதயத்துக்குள்ள என்ன வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லி தேவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப காலவேளையில செய்தி என்னனே அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தேவனை நீ அபிஷேகம் பண்ணிருக்காரே, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா அழகா சர்ச்சுக்கு போவாங்க, தேவன்கிட்ட கேட்பாங்க, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, நானும் உங்க பிள்ளை தானப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை புதிய எண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியணும்ப்பா, அழகா கேட்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டா கர்த்தர் உடனே பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அவங்க புது சிருஷ்டியா இருப்பாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டாலே போதும். தாவீது ராஜானுடைய வாழ்க்கையிலே அங்க ஒரு பிரச்சனை, சவுல் ராஜனுடைய வாழ்க்கையிலே அங்க ஒரு பிரச்சனை. இந்த ரெண்டுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, சவுல் ராஜானுடைய வாழ்க்கையிலே அஞ்சனம் பார்க்க, அதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டார்.
தாவீது ராஜனுடைய வாழ்க்கையிலே பத்சேபாள்கிட்ட போய் விபச்சாரத்துக்குள்ள போயிட்டார். உடனே 51 சங்கீதம், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி கதறாரு. பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. 51 சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா சவுல் ராஜனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாண்டு கொண்டு செத்து போனார். அப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், ஐயா அந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு? சவுல் ராஜா தானே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே, ஒரு தேசத்துக்கு ராஜா தானே, அவருடைய வாழ்க்கையில ஏன் மரணம் வரணும்? அவருடைய வாழ்க்கையில ஏன் பிள்ளைகள் சாகணும்? இப்படிலாம் நம்ம கொஞ்சம் ஒரு பிரச்சனைய ஆழமா போய் யோசித்து பார்த்தால் என்ன நடக்கு அப்படின்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி நாடி, குறி சொல்லுகிறவர்களை தேடி நாடி, அப்ப கர்த்தரை தேடாமல் குறி சொல்ற இடத்துக்கோ, மை போட்டு சொல்ற இடத்துக்கோ, இல்ல சூனியக்காரங்கிட்டயோ எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஆளை போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். செத்து போயிட்டான். ஆல் டெத். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஏன்? அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும். இதுக்கு பேர் என்னன்னா துரோகம். யாரு துரோகம் பண்ணுனா அப்படின்னா, கர்த்தரை அறியாத பிள்ளைகளோ, இல்ல ஒரு சின்ன பிள்ளைகளோ, இல்ல நான் இது வரைக்கும் பைபிளே வாசிக்கல, எனக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு தேவன்னா எனக்கு யாரும் தெரியாது, அப்படிங்கிற ஒரு குடும்பம் அது வேற கணக்குல போயிட்டு இருக்கு. சவுலுக்கு ராஜா அபிஷேகம் பண்ணி கர்த்தர் பாதுகாக்கிறாரு. மிகப்பெரிய அபிஷேகம், ராஜா அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ராஜா எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்கணும். இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளு கர்த்தருக்காக மட்டும்தான் வாழணும். இதுதான் நமக்கு சட்டம். ஐயா நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். இல்ல 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 நான் மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், நான் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருப்பேன், நான் அங்க போவேன் இங்க போவேன், நான் எல்லா இடத்துக்கும் போவேன், நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், அவ்வளவுதான், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், ஆவியான சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஊழியக்காரன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யாரு பேசினாலும் கேட்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி காலத்திலே ஏகப்பட்ட குடும்பம் முறுமுறுக்கிறாங்க, கீழ்ப்படியில, துணிகரமா இருக்காங்க, துன்மார்க்கமா இருக்காங்க, கர்த்தருக்கு துரோகியா இருக்காங்களாம். அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும். அப்ப வார்த்தையை கை கொள்ளலன்னா அவங்க யாரு அப்படின்னா துரோகி. ஒரு குடும்பம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தால் துரோகி, வசனத்தை கை கொள்ளலன்னா துரோகி. ஐயா கால வேளையில் நாங்க செய்தி கேட்கோம், சரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கேன், எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனமாற்றம் இருக்கா? காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னு கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் முழங்கால நின்று ஜெபம் பண்றீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள கொஞ்சம் குடும்ப ஜெபம் இருக்கா? பக்கத்துல சர்ச்சுக்கு போறீங்களா? தேவனை தேடுறீங்களா? ஏன்னா சவுல் ராஜா கர்த்தரை தேடாமல், ஐயா கர்த்தரை தேடல ஐயா, வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரை தேடலனாலே
அவன் நேரா வண்டி எங்க போயிரும், என் வாழ்க்கையில என்ன நடக்கு, என் குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா சூனிய கரண்ட் தேடி போயிடுவாங்க. இல்லைன்னா மை போட்டு எனக்கு ஏதாவது என் வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லுவாங்களா, இல்ல குறி சொல்லுவாங்களா, எங்கேயாவது வண்டி போய் நிற்கும், எங்கேயாவது நிற்கும். ஏன்னா அவன் கர்த்தரை தேடலை. அதுக்கு அடுத்த பாயிண்ட், அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். கர்த்தரை தேடலையா, சூனியக்காரனை தேடிட்டான், அவ்வளவுதான், செத்து போனான். இப்ப செத்து போனான்னு சொல்லி போட்டிருக்கு, ஏன் செத்து போனான் அதான் கேள்வி. ஒரு நார்மலா ஒரு மனுஷன் செத்தா அது வேற. சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க வேற குவாலிட்டியில இருப்பாங்க. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமா பேசவும் கூடாது, கையும் வைக்க கூடாது, நம்ம பேசாம ஒதுங்கி போயிடணும். ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணல, தேவன் ஒரு நபரை சூஸ் பண்றாரு, சூஸ் பண்ணி அபிஷேகம் பண்றாரு. சரி, என் வாழ்க்கையில சொல்றேனே, அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். 2015 ரொம்ப கடன்ல கஷ்டப்படுறேன். ரொம்ப கடன், $1/2 கோடி, 55 லட்ச ரூபா கடன். வீடு நகையெல்லாம் வித்து வியாபாரத்தெல்லாம் விட்டு நடுரோடு வந்தாச்சு. சொந்த ஊரை விட்டு போயிட்டேன், கடன்ல கஷ்டப்பட்டேன். 2016 ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு எனக்கு ஒரு மிஷினரி வேலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு மிஷினரி வேலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். இதான் 2016 பண்ண ஜோபம். நான் உலகத்துக்காக வேலை பார்க்க மாட்டேன், உமக்காக வேலை பார்ப்பேன்ப்பா. என் கை இந்த பூமிக்கு வேலை பார்க்க கூடாதுப்பா, பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். 20 நாள் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணும்போது அழகா ஒரு சொப்பனம். எப்படி சொப்பனம் அப்படின்னா, நல்ல எண்ணெய்னாலே அபிஷேகம், ஃபுல்லா பாத்திரம் ஃபுல்லா நிரம்பி ஒழிது, தலையிலேருந்து முழு சரீரம் ஃபுல்லா நிரம்பி ஒழிது அபிஷேகம். அபிஷேகம் பண்ணி ஊழியத்தில் அழைத்து வந்தார். மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார். மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால தேவனாரில் ஏற்ப சென்றார். இன்று கர்த்தருக்காக ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை தேடாமல் வேற எங்கேயாவது நான் போயிட்டேன்னா டக்குன்னு அடி வந்துடும். அப்போ ஒரு குடும்பத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்கணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நான் எங்க போகணும்? தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகணும். தேவனுடைய பாதவீட்டுல போய் கண்ணீர் வெடித்து ஜெபிக்கணும். தேவன் பக்கம் என் இருதயம் இருக்கணும். தேவன் அதை மட்டும்தான் பார்ப்பாரு. 2016 எனக்கு யாருமே இல்லை, அனாதையா நின்னேன். குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, அனாதையா நின்னேன். பாஸ்டிங் போட்டேன், அவ்வளவுதான். பாஸ்டிங் போட்டு உமக்காக வேலை பார்க்க ஆசையா இருக்குப்பா, கிருபை தருவீங்களா, கிருபை தருவீங்களா, கிருபை தருவீங்களா, அவ்வளவுதான். 2025 9 வருஷம் முடிஞ்சு 10 வருஷம் ஓடிட்டு. இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல போயாச்சு அப்படின்னாலே நம்மளை புதுப்பிப்பார், அபிஷேகம் பண்ணுவார், எடுத்து பயன்படுத்துவார். ஆனா நம்ம கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஐயா, கர்த்தருக்கு எப்படியா ஒரு மனுஷன் துரோகம் பண்றான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால் இந்த வசனத்துல ஆன்சர் இருக்கு. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் கை கொள்ளாம இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா துரோகி. கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் வார்த்தையை கை கொள்ளனாலே துரோகி தான். அப்ப இன்னைக்கு காலவேளையில நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டுதான் நடக்கிறேனா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நடக்கிறேனா, நான் துரோகியா இருக்கிறேனா, அதை யோசித்து பார்க்கணும். ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஒரு குடும்பத்துல சந்தோஷமே இல்லை, ஒரு குடும்பத்துல நிம்மதியே இல்லை, ஒரு குடும்பத்துல வீட்டுல பேசவே மாட்டேங்காங்க, ஒரு குடும்பத்துல வீட்டுல ஆளையே காணும், ஒரு குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க.
இப்படி நம்ம வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு காணுது. ஒவ்வொன்னு இருக்கு. ஒவ்வொரு தேசத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. சரி ஐயா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான் என்னையா செய்யணும்? முதல்ல கையில பைபிள் எடுங்க. வசனம் என்ன போட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, இத ஒரு மனுஷன் உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்த்தேன்ப்பா. பொய் பேசினா நாசம் அடைவார்னு சொல்லி போட்டுச்சு. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா பொய் பேசி நல்லா கடன் வாங்கி, மனைவி தெரியாம லட்ச லட்சமா கடன் வாங்கி, அப்புறம் அது 1/2 கோடி ஆயிட்டு. கடன் 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 ஆக மொத்தம் எல்லாம் போயிட்டு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் என்ன? ஒரு பொய். கர்த்தரை விட்டு ஏன் ஒரு மனுஷன் தள்ளி போறான்? ஒரு பொய் பேச. கர்த்தரை விட்டு தள்ளி போனா என்ன ஆகும்? அவன் அப்படியே போயிருவான், அப்புறம் அப்படியே காணாம போயிருவான், அப்புறம் அப்படியே போயிருவான். ஏன்? கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான். சவுல் ராஜனுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தரை விட்டு தள்ளி போனாரு? அஞ்சனம் பார்க்க ஏன் போனாரு? ஏன் கர்த்தரை தேடல? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல? ராஜாவுக்கு தெரியும்ல, அவருக்கு ஒரு உணர்வு இருக்கும்ல. அவர் ராஜா தானே, சவுல் ராஜா தானே. கர்த்தரை தேடல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல அப்படின்னாலே அவன் துரோகியா மாறிட்டான். துரோகியா மாறினதுக்கு அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள இருப்பான்? அப்புறம் வேற எங்கேயோ கிளம்பி போயிருவாங்க. இப்ப நம்மளே ஒரு வீட்டுல இருக்கிறோம், வீட்டுல அம்மா பேச்ச கேட்கணும், அப்பா பேச்ச கேட்கணும். வீட்டுல மனைவி சொல்லுவா, எப்பா இப்படி செய்யுங்கப்பா அப்படிப்பா. அது எல்லாம் கேட்டா மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி இருக்க முடியும். இல்ல யாராவது சண்டை போட்டா யாராவது ஒரு நாள் காணாம போயிடும். இதுதான் ஒரு குடும்ப சூழ்நிலை. அப்போ ஒரு வீடு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எல்லாமே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்லது சொல்றாங்களா, கெட்டது சொல்றாங்களா? பரலோகத்துல தேவன் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கையில பரிசுத்த வேதாந்தம் எழுதி கையில கொடுத்தாரு. இன்னைக்கு அதை வாசிக்க நேரம் இல்லையா? செல்போன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்க நேரம் இருக்கான். அப்ப எப்படி வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. வீட்டுல பிரச்சனை இருக்குப்பா, பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யணும்? செல்போனை போட்டு 1/2 மணி நேரம் இல்ல ஒரு 8 மணி நேரம் இல்ல ஒரு 6 மணி நேரம் செல்போன் கையில வச்சிருந்தா போதுமா? பிரச்சனை மாறிடுமா? இல்ல வீட்டுல நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், நாடகம் பார்த்துட்டு இருக்கேன், பிரச்சனை மாறிட்டா? கர்த்தரை தேடணுமா? இன்னைக்கு கர்த்தரை தேடாம யார்கிட்டயாவது போய் குறி கேட்க போயிடுறது, சூனியக்காரன்ட்ட கிளம்பி போயிடுறது. எனக்கு ஏதாவது சொல்லுவானா? இல்ல மந்திரவாதிட்டு கிளம்பி போயிடுறது, இல்லன்னா ஏவல பில்லி சூனி எங்கேயாவது கிளம்பி போயிடுறது. அந்த ஆளை போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்குது. என் வீட்டுல எனக்கு இப்படி பிரச்சனை. ஏன் பிரச்சனை? வீட்டுல இருக்க கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? ஐயா வீட்டுல கையில பைபிள் இருக்குல்ல, கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? தான் கேள்வி. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நான் தேவனை தேடனா ஆசீர்வாதம். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தாதான் ஆசீர்வாதம். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தாதான் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே இயேசு கிறிஸ்து இருக்கணும். அதுதான் எனக்கு பாதுகாப்பு. என் குடும்பம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், அதுதான் எனக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு அப்படி சொல்றதுக்கு நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணுமே. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை தேடக்கூடிய குடும்பமா இருக்கணுமே. அவருடைய வார்த்தையை கை கொள்றதுக்கு அர்ப்பணிக்கணுமே. இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பம் எங்க போச்சு? நிறைய குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சர்ச்சைக்கு போயிருந்தாங்கப்பா. ஆனா அவருடைய வார்த்தையை கை கொள்றதுக்கு எத்தனை குடும்பத்துல ஆசைப்படுறாங்க. என் வீட்டுல பிரச்சனை சரியாயிட்டு, சரி பிரச்சனை சரியாயிரும்பா. ஒரு குடும்பம் கர்த்தரை தேட 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 வீட்டுல பிரச்சனை சரியாயிரும். அவருடைய வார்த்தையை கை கொள்ற குடும்பம் எத்தனை குடும்பம்? அதனால இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டால் அந்த குடும்பம் அவ்வளவு அருமையா இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் 2015, 16 கையில பைபிள் மட்டும் எடுத்து வாசிச்சுட்டு போய் எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது.
ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கை அப்படி இல்லையே, அப்பனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசித்து கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பேன். அந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருத்தன் உயிரோட வாழணுமா? நல்லா வாழலாம், நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம், பேரன் பேத்திலாம் பார்க்கலாம், குடும்பத்தை பார்க்கலாம், பிள்ளைகளுடைய பிள்ளைய பார்க்கலாம். உயிர் பிச்சை போடுவாரு, கிருபை தருவாரு, ஜீவனை தருவாரு, தீர்காய் தருவாரு, பரிபூர்ண அடைய செய்வாரு. ஆனா அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமே. சவுல் ராஜனுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தர் வந்துட்டாங்களாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜாவுக்கு பயம் வந்துட்டு. ராஜாவுக்கு பயம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவரை ஓடி போய் ஒளிஞ்சுடுவாரு. ராஜா என்ன பண்ணிட்டாரு? அஞ்சனம் பார்க்குறவங்கள தேடி போயிட்டார். எனக்கு பிரச்சனை வந்துட்டு, என் நாட்டுக்கு பிரச்சனை வந்துட்டு, என் உயிருக்கு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரனை போய் தேடி போயிருக்காரு. அப்ப ராஜாவுக்குள்ள ராஜா அபிஷேகம் போச்சா? ராஜா இப்ப எப்படி ஆயிட்டாரு? ஒரு சின்ன பிள்ளையோட மோசமா மாறிட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், ஆனால் அந்த அபிஷேகத்தை மறந்து, ராஜாங்கிற ஒரு பொசிஷனை மறந்து, தேவனுடைய வார்த்தையை மறந்து, தேவனை தேடாமல் மறந்து, கர்த்தரை விட்டு, என் கூட தேவன் பேசல அப்படின்னா நான் என்னதமா செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும். அப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தூரமா போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் வாழ்க்கையிலே எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? பாவியா, என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் தூரமா போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், நம்ம இருதயம் எப்படி இருக்கு, நம்ம எந்த பக்கம் சாய்ந்து போயிருக்கிறோம், நம்ம கர்த்தரை தேடுற பிள்ளையமா இருக்குமா, கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோமா, இல்ல ஏதாவது ஒரு மனுஷன் பக்கம் சாய்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல ஏதாவது ஒரு மனுஷனை நம்பிட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத யோசித்து பார்த்தால் நம்ம நிலைமை எப்படி இருக்கு, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம குடும்பத்துடைய காரியம் எப்படி இருக்கு கண்டுபிடிக்க முடியும். அண்ணே, எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு. சரி, பிரச்சனை இருக்கு, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? எவ்வளவு நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிச்சீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டீங்களா? என சவுல் ராஜா கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி கர்த்தருக்கு கோபம் கொண்டு வந்துட்டார். முடிஞ்சு போச்சு. அழகா போட்டிருக்கு. அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். செத்தே போயிட்டான். முடிஞ்சிட்டு. ஒரு ஆள் காலி. அதற்காக அவர் அவனை கொன்று, எதற்காக? அஞ்சனம் பார்க்க போனதுனால ஒரு ராஜாவை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அப்போ காலவேளையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் வீட்டுல கையில பைபிள் இருக்கு. எங்க வீட்டுல பைபிள் இருக்கு, நாங்க அடிக்கடி கையில எடுப்போம், எங்களுக்கு தேவனோட வார்த்தை தெரியும், எங்களுக்கு பாஸ்டர் பேசியிருக்காரு, நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம். இது எல்லாம் நமக்குள்ள காரியம் தான். இது புறஜாதி கிடையாது, இது நமக்குள்ள காரியம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள காரியம் தான். நம்ம கர்த்தரை தேட 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 நிறைவான ஆசீர்வாதம்,
கர்த்தரை தேடாமல் தள்ளி போக தள்ளி போக தள்ளி போக எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு வந்துடும். அப்ப இத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால், நம்ம வீட்டுல எல்லாரும் கர்த்தரை தேடுறோமா? நம்ம குடும்பத்துல உண்மையில எல்லாரும் கர்த்தரை தேடுறோமா? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்பா. அதிகால வேளையிலே அப்பா தேவனோட வார்த்தை மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசி உங்க கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் புதிய கிருபை தாங்க, புது அபிஷேகம் தாங்க, ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற வேண்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நிறைவாக ஆசுரிங்க. கல்வாரி அன்பினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டிடுங்க. கிருபையின் ஒரு நாள் நிரப்புங்க, ஞானம் ஒரு நாள் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் ஒரு நாள் நிரப்புங்க. மகிமையின் ஆவியானவர் எங்க மேல தங்கிருங்கப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க, மன்றாட்டின் ஆவினால் நிரப்புங்க. எங்க இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பா முத்திரை போடுங்க. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அப்படிடும். உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்க. கல்லான இருதயம் எடுத்து போட்டு சதையான இருதயம் தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவி தாங்க. எங்க இருதயத்துக்குள்ளே நீங்க இருக்கணும். கொழுந்துடைய அக்னி பட்டி பிடிட்டும். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போக கூடாது. உங்களுடைய வார்த்தையை உண்மையா நாங்க கை கொள்ளணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த உணர்வுகளுக்கு வேணும்ப்பா. தேவனங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல நாங்க வாசிக்கிறோம், ராஜாக்களும் ராஜாத்தியமாக எங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க. கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. அப்பா நன்றி. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். உமக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகள் நிரப்புங்க. கையின் கிரியில ஆசுரிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்க, சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. கையின் கிரியில எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவம் எதுவா இருந்தாலும் மன்னித்து ஆசுரிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் வேலை அடைங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல்ல எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தினால பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமா வாழ, தீமை வெறுத்து நன்மை செய்ய, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அந்த தாகம் எங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஆத்துமா பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. சுவிசேஷ ஊழியம், கிராம ஊழியம், மிஷனரி ஊழியம், வாலிபர் ஊழியம், சிறுவர் ஊழியம், அனாதை இல்லம், இன்னும் எங்கெல்லாம் அப்பா எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ எல்லாரையும், முதியோர் இல்லம், எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும்ப்பா. சில குடும்பத்திலே கிராமத்துல இருக்காங்க, சர்ச் இல்லாம இருக்கு, சர்ச்சு கட்டப்படணும், வேற வேற தேசத்துக்குள்ளே ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பகுதியிலையும் ஆலயம் கட்டப்படணும். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு ஆத்துமா பாரம் தாங்க. ஆலயம் கட்டணும் அந்த கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிங்க. அப்பா அந்த நாளிலும் செய்தி கேட்கிற எல்லா குடும்பத்தையும் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட சந்ததியாக தலைமுறை ஆசீர்வதிங்க. காலவேளையிலே விவசாயத்துக்கு போறாங்க. சில குடும்பத்திலே அப்பா போட் தொழில், கப்பல் தொழில், இன்னுமாக சில குடும்பத்திலே
வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்க, ஆர்மில இருக்காங்க, போலீஸ் ஆபீசர் இருக்காங்க. சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா பெட்ரோல் பல்க் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல பலவிதமான அப்பா வேலை பார்க்கறாங்க. வாலிப பிள்ளைகள் பல இடத்துல வேலை பார்க்கறாங்க, வேற தேசத்துல இருக்கிறாங்க. காலை வேளையில பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. காலை வேளையில டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பமும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேச தலைவருக்கா ஸ்தோத்திரம், அதிகாரிகளுக்கா ஸ்தோத்திரம், மேல் அதிகாரிகளுக்கா ஸ்தோத்திரம். எல்லாரையும் உங்க பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபையின் காலத்திலே எங்களுக்கு சகலமான வாசல் திறந்து எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலே இணைந்திருக்கிற குடும்பம் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்காக அப்பா அதை என்னை பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும், எல்லா கட்டுகளும் அருகப்படட்டும். கற்பத்தினிகா யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் கர்த்தர் மனமிறங்கி ஆசிர்வதிங்க. மாசமா இருக்காங்க ஆசிர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் ஆசிர்வதிங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தி திருமண தேவைகளை சந்திங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல விபச்சார பாவம், மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, உலக வழிபாடு, சில குடும்பத்துல மாந்திரியம், பிள்ளி சுனி, ஏவல் எந்த இடத்துல கட்டப்பட்ட நிலை விளக்கங்களோ, கஞ்சா பழக்கம், இன்னமும் மதுபான அடிமை, போதை காரியங்கள் எந்த குடும்பத்துல கட்டப்பட்டு கிடக்குறாங்களோ அந்த கட்டுகள்ல இருந்து வெளியில வரணும். உங்க பிள்ளைகளை எந்த படுகொலியில இருக்கிறாங்களோ தூக்கி எடுங்க. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் அப்பா செவி கொடுக்கிற தேவன்பா. உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் என் தேவன் பார்க்கணும். எந்தெந்த குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். எந்த குடும்பம் தேவனை தேடுறாங்களோ, முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல காய்ச்சல், சளி, இருமல், தலையில ஆபரேஷன், கண்ணில் ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், வீசிங் ப்ராப்ளம். சில குடும்பத்துல தைராய்டு பிரச்சனை, கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி. சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஐசியூ வார்டுல, இன்பெட்டில பலவிதமான வியாதியோடு, கர்ப்பப்பை பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்புல கட்டி. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில வயசாயிட்டு எந்த சூழ்நிலை மாத்திரை அதிகமா இருக்கிறாங்களோ, சில குடும்பத்துல சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எப்படிப்பட்ட குடும்பம் இணைந்திருந்தாலும் ஒரு இமை பொழுதுலே அப்பா சுகமாக்கி தர முடியும். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் எழுந்த உயிரோடு இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக பிதானிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் அப்பாவுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுக்கு நீங்க போதும்பா, எங்களுக்கு நீங்க போதும்பா. பரம வைத்தியர் உங்க பிள்ளைகளை தொட்டா போதும்பா. சில குடும்பத்துல ஆபரேஷன் டெலிவரி இருக்கு, பிள்ளை ஐசியூல இருக்கு. கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க. தேவன் அருளி அப்ப மினிசன் உடைய பாதங்களை பண்ணிக்கிறோம். சிறு பிள்ளைகளு செல்போன் கேம்ல அடிமையா இருக்காங்கப்பா. வாலிப பிள்ளைகளு பல மணி நேரம் செல்போன் அடிமையா இருக்காங்கப்பா. வாலிப பையன் பல மணி நேரம் ஆன்லைன்ல அடிமையா இருக்கான்ப்பா. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். பல மணி நேரம் அடிமையில இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த நாளிலும் வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. பலனைகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க.
உங்க நாம மேம்படட்டும். அப்புறஜனமான ஊழியக்காரப்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உலகத்துக்காக ஓடாம உங்களுடைய வார்த்தையை கை கொண்டு உண்மையா வாழக்கூடிய பிள்ளைகளா கிருபை தாங்க. எல்லா தடைகளும் நீக்கி இந்த நாளிலும் பரிபூர்ணம் ஆசுறீங்க. வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, தடைகளை நீக்கித்தாங்க. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாரையும் கத்தர் வேலைடைங்க. குடும்பமாக ஆசீர்வாதமா இருக்கணும். கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனிதர் கொடுப்பதாக. ஆமென். God bless you.